இன்றைய தினம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நமது ஆர்ப்பாட்டமானது தொழிலாளர்களின் விரோத போக்கை கண்டித்து பாரதிய மசூர் சங்கத்தின் சார்பாக இங்கே ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியை முதலாவதாக நமது சங்க பாடலுடன் துவக்கி வைக்க திரு குமார்ஜி அவர்களை அழைக்கிறோம். சங்க பாடல். மனித குலத்தின் மனையில் அகற்ற அருளோதய மொழி தர வந்தோம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம் மனித குலத்தின் மனையில் அகற்ற அருளோதய மொழி தர வந்தோம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம் நமது உழைப்பின் வியர்வையாலே பாளைய சோலையாகிறோம் கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை வழங்குவைக்க செய்திருவோம் ஒவ்வொரு உழைப்பினாலே செல்வ செழிப்பை பெருகிடுவோம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம் அடுத்தவர் உணவை பறித்து உண்ணும் இனிசெயல் என்றும் செய்யோமாம் எனினும் எங்கள் உரிமை இழந்து நடைபெறமாக வாழ்வோமாம் நம்முடைய நலனை பிற நலத்துடனே இணைந்து வாழ்ந்திட வந்தோமாம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம் உணவு உடையும் வீடு கல்வியும் வாழ்வின் அடிப்படை தேவைகளே தனிநபர் வாழ்வும் குடும்ப வாழ்வும் நலமிழந்தால் மோட்சமதே முழு மூச்சுடனே நாட்டு பணியில் தோள்களை இணைக்க நாம் வந்தோம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம் பாரத தாயின் கௌரவம் வரமும் எங்கள் உயிரினும் இனிதாகும் யுக யுகமாக மனித குலத்தின் நலனை காப்பது அறமாகும் வாழ்வின் சக்தி அனைத்தையும் எங்கள் அன்னையின் காலில் அர்ப்பணிப்போம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம் பாரத் மாதா கி ஜெய். தலைவர் திரு எம் சுடலிமுத்துஜி அவர்களை தலைமையேற்று நடத்திட அழைக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். நமது கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் அனைத்து பேருக்கும் என்னுடைய முதற்கொண்டு நன்றி. நம்ம பொதுச் செயலாளர் மாரிப்பன்ஜி அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நம் துணை தலைவர் செல்வன்ஜி அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நம்ம முன்னாள் பேரவை செயலாளர் கணேசன்ஜி அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நம்ம பிஎம்எஸ் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நமது கண்டனம் ஆர்ப்பாட்டம் இப்ப நடைபெற்று இருக்கிறது. இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் ஏன் நடைபெற்றிருக்க, நம்ம சம்பளம் உயர்வு பேச்சுவார்த்தை நடந்து நம்மளுக்கு ஒரு வருடம் காலம் தாண்டி விட்டது. 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க அறிவிப்பணமாக நம்ம தரேன் என்று ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதுவரை அவங்க வழங்கவில்லை. அதில் ஒரு ஆளும் கட்சியானதும் கூட்டணி கட்சியானதும் எந்த நடவடிக்கையும் அதை எடுக்கவில்லை. அதனால் நம்ம கண்டனம் ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் நம்ம டிஎம்எஸ் உறுப்பினர் அனைவரும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நம்மளுடைய உழைப்பு வரக்கூடிய பணத்தை தர முறைக்கிறார்கள். அது உங்களுடைய சக தொழிலாளர்கள் நீங்க பேசி அதை என்னென்று தெரியப்படுத்த வேண்டும். மற்றும் நம்மளுடைய வேலை வாய்ப்பு நம்மளோட டைம் 8 மணி நேரம் மட்டும். நம்மளுக்கு ஒரு ஷிப்டுங்க 8 மணி நேரம் நம்மளுக்கு வாய்ப்பு வழங்குறாங்க.
டபுள் டியூட்டி சொல்லி 16 மணி நேரத்துக்கு 20 மணி நேரம் 22 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. ஆனால் இப்ப நம்மளோட வேலை பொழுது ரொம்ப கடினமாக உள்ளது. எந்த வண்டியும் பொழுது பார்த்து வேலை பார்த்து தருவதில்லை. அதனால் அதை கண்டித்து நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்திருக்கும் அனைத்து கிளை நிர்வாகிகளும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம், பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம், பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு போக்குவரத்துறை வழங்கிடு 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 வழங்கிடு. ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகை ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கிடு, உடனடியாக வழங்கிடு. திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. புதிய ஓய்வூதிய திட்டத்தை புதிய ஓய்வு திட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. வழங்கிடு 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 வழங்கிடு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கிடு 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 வழங்கிடு. கழக நிர்வாகமே கழக நிர்வாகமே 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 அமல்படுத்து அமல்படுத்து சீனியாரிட்டி ஷெட்யூல் முறையை உடனடியாக அமல்படுத்து, கைவிடு 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 கைவிடு. விடுப்பு மறுப்பு ஆப்ஷன் முறையை உடனடியாக கைவிடு, மாற்றியமை 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 மாற்றியமை. இரட்டை பணிமுறை மாற்றியமை, இரட்டை பணிமுறை மாற்றியமை 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 மாற்றியமை. இரட்டை பணிமுறை மாற்றியமை இரட்டை பணிமுறை மாற்றியமை. நடைமுறைப்படுத்து 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 நடைமுறைப்படுத்து. 8 மணி நேர பணிமுறையை 8 மணி நேர பணிமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்து. மீண்டும் நடைமுறைப்படுத்து. பாரத் மாதாக்கு பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம், பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம். பிஎம்எஸ்இன் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு போக்குவரத்துறை 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 வழங்கிவிடு வழங்கிவிடு. வழங்கிவிடு வழங்கிவிடு ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகை ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கிவிடு, உடனடியாக வழங்கிடு, திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு புதிய ஓய்வு திட்டத்தை திரும்ப பெறு, புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெறு, வழங்கிடு வழங்கிடு. வழங்கிடு வழங்கிடு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கிடு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கிடு, கழக நிர்வாகமே கழக நிர்வாகமே கழக நிர்வாகமே கழக நிர்வாகமே அமல்படுத்து அமல்படுத்து. அமல்படுத்து அமல்படுத்து சீனியாரிட்டி ஷெட்யூலை சீனியாரிட்டி ஷெட்யூல் முறையை உடனடியாக அமல்படுத்து, உடனடியாக அமல்படுத்து, கைவிடு கைவிடு. கைவிடு கைவிடு ஆப்ஷனை கைவிடு, ஆப்ஷனை கைவிடு, விடுப்பு மறுப்பை கைவிடு, விடுப்பு மறுப்பை கைவிடு, மாற்றியமை 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 இரட்டை பணிமுறையை மாற்றியமை, இரட்டை பணிமுறை மாற்றியமை நடைமுறைப்படுத்து 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 8 மணி நேர பணிமுறையை நடைமுறைப்படுத்து. பாரதிய மசூர் சங்கத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த உறுதுணையாக இருக்கும் எங்கள் தொழிலாளர் சகோதரர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பேரவை துணைத் தலைவர் திரு செல்வந்தி அவர்களை வழங்குகிறேன். அடுத்ததாக சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அண்ணன் ஆவணா கணேசன் முன்னாள் பேரவை செயலாளர் அவர்களை வருக என்று வரவேற்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தமிழக அரசு நம்மளை தள்ளிவிட்டிருக்கிறது. 2023 நடத்தி முடிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை 2025 5ஆம் மாதத்தில் பேசி முடிக்கப்பட்டது. அதில் 9 மாத அரியர் தொகை 3 தவணைகளாக வழங்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை அந்த ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. எனவே நாம் அதை கேட்டு இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தாங்கள் பேச்சுவார்த்தையில் கூறியபடி ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கும் போக்கை கைவிட வேண்டும். ஓய்வூதியம் 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி வாக்குப்பட்டு இந்த ஆட்சிக்கு வந்துவிட்டு, ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தாமல் டேப்ஸ் என்று ஒரு புதிய ஒரு திட்டத்தை உருவாக்கி தொழிலாளர்களை ஏமாற்றும் இந்த போக்கை கண்டித்து இந்த தினம் இந்த
ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். சீனியாரிட்டி ஷெட்யூல் என்று இதுவரை இந்த கழக ஆட்சி அமைத்த பிறகு ஷெட்யூல் போடவே இல்லை. தொழிலாளர் எத்தனை பேரும் ரிட்டையர் ஆன பிறகும் போதிய பணியாளர்களை நியமிக்காமலும் சீனியாரிட்டி ஷெட்யூல் அமல்படுத்தாமலும் தொழிலாளர்களை வஞ்சித்து வருகிறது இந்த திராவிட மாடல் அரசு. எனவே சீனியாரிட்டி ஷெட்யூலை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். விடுப்பு மறுப்பு. தொழிலாளர்கள் விடுப்பு கேட்டும் விடுப்பு தர முடியாது என்று மறுப்பது ஒரு தவறான செயல். விடுப்பு என்பது ஒரு தொழிலாளியின் உரிமை. அந்த உரிமையை மறுக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த விடுப்பை மறுத்து ஆப்ஷன் போட்டு அந்த தொழிலாளி பாதிப்புக்குள்ளாக்க ஒரு சூழ்நிலையை இந்த கழக நிர்வாகம் எடுத்து வருகிறது. அதை பாரதிய மசூல் சட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது. இரட்டை பணி என்று ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க இந்த தொழிற்சாலை இருக்கும் போது 16 மணி நேரம் 18 மணி நேரம் 24 மணி நேரம் கூட பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். எனவே நெடுந்தூர பயண பேருந்துகள் தவிர்த்து மற்ற பேருந்துகளில் 8 மணி நேர பணியை கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும். இந்த அதிகமான பணி நேரம் வேலை செய்வதால் விபத்துகள் அதிகமாக நடக்கிறது. ஆனால் அதற்கான தண்டனையும் இந்த போக்குவரத்து தொழிலாளர் ஓட்டுநருக்கு வழங்கப்படுகிறது. எனவே இந்த நடைமுறை கைவிட்டு 8 மணி நேர பணி வழங்கிட வேண்டும். தற்போது கேஎன்டி பணிமனையில் தனியார் பெட்ரோல் பங்க் நடத்த அனுமதியை வழங்கி இருக்கிறது. நமது சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தனியாருக்கு தாரைவாக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த தனியார் பங்கு நடத்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம். சிஎன்ஆர் மற்றும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை மிரட்டி பணம் மாதம் 2000 தந்தால் பணி வழங்குவேன் என்று ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டு பிரிவில் உள்ள திரு கருப்பசாமி என்ற செல்வம் கேஎன்டி பணிமனையில் அத்துமீறலை வன்மையாக கண்டிக்கிறோம். உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவ விடுப்பு 21 ரூபாய்க்கு வாங்கிய திரு ஆறுமுகம் என்ற ஓட்டுநரை 7 நாட்கள் தான் விடுப்பு வழங்க முடியும் என்று 14 நாட்கள் ஆப்ஷன் போடுவேன் என்று மிரட்டும் கிளை மேலாளர் திரு வெங்கடேஷ் பிரபு அவர்களை வன்மையாக இந்த ஆர்ப்பாட்ட வாயிலாக கண்டிக்கின்றோம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் நிர்வாகம் மற்றும் கிளை மேலாளர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம். விடுப்புக்கு பணம் வசூலிக்கும் கண்ட்ரோலர்கள் இது தற்போது ஒரு வியாதியாக மாறிவிட்டது. விடுப்பு கேட்டால் அதற்கு 200 300 கோடி என்பது இப்போது ஒரு பழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே விடுப்புக்கு பணம் வாங்கும் கண்ட்ரோலர்களை வன்மையாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக கண்டிக்கின்றோம். கழக நிர்வாகத்தின் பொன்விழா ஆண்டிற்கு இபியில் வழங்கியது போல ஒரு ஆண்டுக்கான இன்கிரிமெண்ட் தொகை ஊதிய உயர்வாக வழங்க வேண்டும். கடிகாரம் வழங்கி தொழிலாளர்கள் ஏமாற்றுவதை இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக வன்மையாக கண்டிக்கின்றோம். சீனியாரிட்டி ஷெட்யூல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி புறநகர் பணிமனையில் வட்டாரம் என்பவர்களுக்கு 6 நாள் விடுப்பு கண்ட்ரோலரும் பெற்றுள்ளது. பிஎம்மும் கையொப்பமிட்டார். ஆனால் அவருக்கு ஆப்ஷன் போட்டு போடப்பட்டுள்ளது. இந்த ஒரு நடைமுறை மிகவும் கேவலமான நடைமுறை. ஆப்ஷன் போடுவதற்காக எதற்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும்? கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு திரும்ப ஆப்ஷன் போடுறீங்க. ஒழுங்கா பணி பார்க்கக்கூடிய ஒரு நபரை பணி பார்க்க விடாத அளவுக்கு ஒரு மனநிலையை நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த தொழிலாளரை குறை சொல்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இதே போல செங்கோட்டை திரு மாரியப்பன் ஓட்டுநர் அவர்கள் ஏற்கனவே பிஎம்டி சொல்லிட்டாங்க, அதே மாதிரி கண்ட்ரோல்லையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்ஷன் போட்டுறாங்க. இந்த நடைமுறை எல்லா பணிகளிலும் பொதுவான ஒரு நடைமுறையா இருக்கு. இதை ஆர்ப்பாட்டம் மூலமாக கண்டிக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசின் அராஜக போதத்தை கண்டித்து நடவடிக்கை என்று தெரிவித்துக் கொண்டு எனது சுற்றுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். துணைத் தலைவர் திரு இசக்கிராஜ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். பாரத் மாதா கி வாழ்க பிஎம்எஸ், வாழ்க பிஎம்எஸ். இந்த சிற்றோரை வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த தமிழக அரசு இந்த நிர்வாகம் நம்மை தள்ளியுள்ளது.
எத்தனையோ பணி பிரச்சனைகள், தொழிலாளி நிம்மதியா வேலை பார்க்க முடியல. அவனோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டியிருக்கு. ஒரு சாதாரண மனிதாபமான செயல்கள், ஒரு மனிதாபமானபடி ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியத்தை பெற கூட ஒவ்வொருத்தன் காலை உலக குறையா இருக்கு. கண்ட்ரோலர் இருக்குதான் நம்ம கடவுள் மாதிரி அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பிஎம்மா பார்த்தோம்னா அவரை பார்க்கலாம், பெருமாளே பார்க்கறவங்களுக்கு அவரை பார்க்க முடியல. நம்ம இவர்கிட்ட கையெழுத்த வேண்டிய போனோம்னா அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்க. ஒரு லீவ் லெட்டர் இருக்கு, ஒரு லீவ் லெட்டர் கண்ட்ரோலர் பார்க்க 2 நாள் கேட்கறாங்க, லீவ் லெட்டர் இருக்கு. அதுக்கு நீங்க பிஎம் அப்ரூவ் ஆகும். அவரை பார்க்க 4 நாள் கேட்கறாங்க. கேட்டா அவர் அந்த மீட்டிங்ல இருக்காரு, இந்த மீட்டிங்ல இருக்காரு. இப்படியான ஒரு அன்றாட தேவைக்கான ஒரு அத்தியாவசியத்தை கண்டி பண்ண போறான். சம்பள பிள்ளை லீவ்ல போட்டு நம்பர் கவுண்டிங் மட்டும்தா, அதை நம்ம தொழிலாளி பயன்படுத்துறது இல்ல. சும்மா இருக்குது லீவ். எனக்கு பாத்தீங்கன்னா இஎல் பாத்தீங்கன்னா ஒரு 240 நாள் இருக்கு, லேப்ஸ் ஆயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கணும். இந்த பேர் லீவ் கேட்கும்போது எறப்பா லீவ் கேட்க அப்படின்னா 2 நாள் தான் லீவ் சார், ஒன்று பார்த்து செய்யுங்க. என்ன பாருங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க, என்னோட சேலரி எடுத்து பாருங்க, 240 days எனக்கு லீவ் இருக்கு, லேப்ஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு 2 நாள் லீவ் தர மாட்டீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு பாரு எனக்கு 120 நாள் இருக்கு, எனக்கு சர்வீஸ்ல 2 மாசத்துல முடிய போகுது. இப்படி சொல்றாருங்க ஒரு கண்ட்ரோலரு. நான் போய் யார்கிட்ட கேட்க முடியும்? இவருக்கு ஒரு உடல்நலை குறைவாகவோ என்ன போனாலும் மாதிரி இந்த பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையா இருக்கு போதுவங்க ஒவ்வொரு இதுலயும். அதுக்கு மேல நிர்வாகம் தான் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் அதுக்கு மேல இருக்கு. சும்மா போட்டுட்டு பேச்சுவார்த்தை இழுத்தடிக்காங்க. சரி தாரம் சொல்லிடுறான், தாரம் சொல்றது தரவு வலிக்காங்களே, மாசங்கள் தான் போய்கிட்டே இருக்கு. பூரா வாயில வர சொல்ற கதை தான். அடுத்த ஒரு பெரிய ஒரு பாத்தாத்தான விஷயங்கள், தேர்தல் வாக்குறுதியில பழைய பென்ஷன் திட்டம் வழங்கப்படும். போக்குவரத்து தொழிலாளி மட்டும் இல்ல, நாட்டு மக்களோட தலைவர் போட்டு நாங்க ஒரு பெட்டி வச்சிருக்கோம், அதை எழுதி போடுங்க, நாங்க 100 நாள்ல உங்களுக்கு நேரம் ரெடி பண்ணி தந்துடுறது அப்படின்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்கை போட்டுட்டு அந்த நலத்திட்டத்தை வழங்க இந்த நலத்திட்டத்தை வழங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. அதுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப போராட்டங்கள் நடத்தி நாங்க வெற்றி பெற்று விட்டோம், பழைய ஓய்வு திட்டத்தை வாங்கி விட்டோம், ஜிந்தாபாத் அப்படிங்க. அது பாத்தீங்கன்னா பெரிய நூதனமான விஷயமா இருக்கு. அதுதான் நம்மளுக்கு கிளீனா சொன்னாங்க, இது வந்து டிஏபிஎஸ் கிடையாது, திருநெல்வேலி அல்வா ஸ்பெஷல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு. கரெக்ட் உங்களுக்கு திருநெல்வேலி எவ்வளவு கிண்டி நமக்கே கொடுத்தாங்க, நம்மளே உற்பத்தி பண்ண முடியாது, நம்ம தான் ரீட்டைல் பண்ணிட்டு போயிட்டான். அந்த அளவு தான் போயிட்டு இருக்கு நீங்களும் கடைகள். சீனியாரிட்டி ஷெட்யூல் அடுத்து நம்ம போராடக்கூடிய பெரிய விஷயமா இருக்கு. ஒவ்வொரு பணிமனையிலும் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ல என்னன்னே இல்லை, அதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது. பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஜூனியர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல வண்டியா எடுத்துட்டு இருக்கான், சீனியர் பாத்தீங்கன்னா அவன் இழுக்க முடியாத வண்டி எடுத்துட்டு இருக்கான். அதனால மாரடைப்படையும் ஒவ்வொரு நாளும் மரண செய்திகள் நிர்வாகம் பார்த்துட்டு தான் இருக்குது. தொழிலாளிதான் பாக்குறோம், வண்டிக்கு வரோம், வண்டியில வச்சு அவனோட தீவிர சம்பவத்தை நம்ம கண்கூடா பாக்குறோம். நான் நம்ம பணியாளர் எங்க நெருங்கிய நண்பர், நல்ல மனுஷன். 6 மணிக்கு டியூட்டிக்கு வந்திருக்காரு, 7 மணிக்கு இறந்துட்டாரு அப்படிங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த நிர்வாகம் தூக்கி போட்டுச்சார. சரி, அவருக்கு ஏதாவது அப்படி ஒரு விஷயங்கள் வருது, நம்மளோட பணிச்சுமைகள் இந்த அளவுக்கு நம்ம ஒரு தொழிலாளி வாட்டி வதைக்கிறோமே என்ற ஒரு சின்ன ஒரு ஈவிரக்கம் கூட இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா டபுள் டியூட்டி சிங்கிள் டியூட்டிங்கிறதே இல்ல. அது என்ன பர்பஸ் காட்டி பண்ணாங்கன்னு தெரியல. தாயார் பிள்ளையார தொழிலாளி நேருக்கு நேர் முகத்தை பார்க்க முடியல. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு தெரிய மாட்டேங்கி, தொழிலாளி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அவன் பாட்டுக்கு வாரான், டியூட்டியை பாரான், போயிட்டே இருக்கான், நிர்வாகம் நினைச்சு நடக்கு. அவ்வளவுதான். தொழிலாளிக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்கக்கூடாது, தொழிலாளிக்குள்ள எந்த ஒரு கருத்து பரிமாற்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அது சக்சஸா நடந்துட்டு இருக்கு, நடத்தியும் காமிச்சிட்டாங்க, அது வெற்றியும் பெற்றுட்டாங்க. ஆக மொத்தம் இழப்பு தொழிலாளிக்கு தான். இன்னைக்கு டபுள் டியூட்டிங்கிற முறையில பாத்தீங்கன்னா எவ்வளவு மன வருதுங்க. ஒரு வண்டி வீடியோ வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டிப்போல வந்து வண்டி விடுறோம், அவங்க தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. காலையில 10 மணிக்கு ஒரு வண்டி 5 மணிக்கு தரான். அதுக்கு மேல எப்படிங்க ட்ரிப்பர் எப்படி கிலோமீட்டர் கிராஸ் பண்ண முடியும்? இது தொழிலாளியோட குற்றம் எங்க இருக்கு நீங்களே சொல்லுங்க. வண்டி இல்லாம நான் டிரைவர் ரோட்ல ரோட்ல சின்ன பிள்ளைங்க கைவிட்டு வந்துருமா, வா பசு அப்படின்னு அதே மாதிரி விளையாட்டு இருக்க முடியுமா? வண்டி 10 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 10 மணி நேரத்துல நிக்கி, நீங்க பராமரிப்பு தராத உங்களோட பிரச்சனை. அதுக்கு போட்டு கிலோமீட்டர் ஓட்டணும், கிலோமீட்டர் போட சிங்கிள் டியூட்டி தான் தருவேன், இல்ல ஒரு டியூட்டி மறுப்பு. இதெல்லாம் என்னங்க நியாயம்? இத்தனை வருஷம் இல்லாத ஒரு நடைமுறை என்னைக்கு வந்துட்டு இருக்குது. நீங்க தாங்க வண்டி நீங்க கரெக்டா கொடுத்து தொழிலாளிகளா உங்களுக்கு கிலோமீட்டர் இழப்பு வந்து தொழிலாளி போட போவான். வண்டி பகுதியின் காரணமாக நம்ம வந்து பரிமுறையில வண்டி நிப்பாட்டி இருக்கோம், நீங்க சரி பண்ணி தரக்கூடிய காரணமாக உங்களுக்கு சார்ந்தது. அது தொழிலாளி நினைச்சுவான், அவனோட டியூட்டியில கை வச்சு கொஞ்ச நேரம் இருக்கு.
இப்ப நீங்க வண்டி கரெக்டா கொடுத்தீங்க, ரைட்யா, தொழிலாளி படம் தூங்கிடான், வண்டி ரெடியாவல, முன்னாள் அப்படின்னு நடந்துச்சு. நீங்க அதுக்கான விஷயங்களை போகலாம், ரைட்டு. உங்களோட தப்ப நீங்க உங்க பவருக்கு வச்சுக்கிட்டு தொழிலாளிகள் வயிற்று அடிக்கிறது என்னங்க நியாயம்? அது பாத்தீங்கன்னா கணக்கு கட்டும் போது பாத்தீங்கன்னா அது அவர்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட கேட்கணும். ராத்திரி 12 மணிக்கு கணக்கு கட்ட வர அன்னைக்கு அவன் சொல்றான், நீங்க பிஎம் ஒப்புதல் கேட்கணும், ஒப்புதல் கேட்டா உங்க டியூட்டி அடிக்க முடியும். பிஎம் 12 மணிக்கு எடுத்துட்டு போய் போனேன், 7 மணிக்கு வச்சாலும் இருக்க மாட்டாரு. 12 மணிக்கு பிஎம் அடி அவரை அடிச்சு அவர் கணக்கு கட்ட முடியாதுங்க, நாம வாங்க முடியாது, கேஷ் செக்ஷன் அவர் கையை கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே 10 மணிக்கு முடிக்க விட்டு டியூட்டியை 12 மணிக்கு வந்து நிக்கிறோம். மேற்கொண்டு நம்ம கணக்கை கட்டிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நினைப்பான், இல்ல இவங்க பின்னாடி அந்த டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். மறுநாள் காலத்துல கணக்கு கட்டி இருக்கு, அது மறுபடியும் ஒரு 10 மணிக்கு பார்த்து எடுத்து அவர்கிட்ட தோப்புறான் போட்டு, இப்படிதான் ஒவ்வொரு கதையும் நடந்துட்டு இருக்குது. சீனியாரிட்டி ஷெட்யூல் 13 வருஷம் 14 வருஷம் ஆச்சு. அதுலயும் ஒரு நூறமா ஆட்சிக்கு வந்தோம்னு அவருக்கு கொண்டு வந்தாங்க. சிஆர்ஐ உள்ள வச்சு ஒரு ஷெட்யூல் போடுவோம். எங்கெங்க உண்டு இது? சிஆர் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவானா? அது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். ஒரு டிரைவர் சிஎல்ஆர்னா கண்டக்டர் கன்ஃபார்ம் ஸ்டாஃப், இல்ல கன்ஃபார்ம் ஸ்டாஃப் கண்டக்டர்னா டிரைவர் சிஎல்ஆர். இது என்ன நியாயம்? அத தொழிற்சங்க ஒத்துக்கிட்டா நீங்க தொழிற்சங்கங்களை நீங்க அதை நீங்க அங்கீகரிக்க, அதனால அந்த சீனியர் ஷெட்யூல் போட முடியாது. அதுக்கு நிர்வாக தரப்புல கொடுக்க சட்டப்படி சட்டப்பட்டது. இப்படியாக போயிட்டு இருக்கு. கட்டாயம் சீனியர் ஷெட்யூல நடைமுறைப்படுத்தணும், அமல்படுத்தணும். தொழிலாளருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அடுத்த விஷயமா பார்க்கும்போது நம்ம பேசக்கூடிய முக்கியமான விஷயம் தான் இந்த லீவ் விஷயம். முதல்ல சொன்னதுதான். பாருங்க, மெடிக்கல் லீவ் கொடுத்தா, மெடிக்கல் லீவ் டாக்டர் கொடுக்குறாரு, லீவுக்கு மெடிக்கல்ல அவர்கிட்ட போய் நம்ம ஃபிட்னஸை காமிச்சு வச்சு எடுத்து அதை ஃபார்மாலிட்டி தொழிலாளர் சட்டப்படி உள்ள விஷயம் நம்ம முறையா பண்ணிட்டு வந்தாலும், இதுல பெரிய மாவட்டம் என்ன, ரிட்டையர் ஆக போறாங்க. 6 மாதத்துல ரிட்டையர் ஆக போறாரு, அவருக்கு மெடிக்கல் லீவ் நிறைய இருக்கிறது. கண்ட்ரோல் காசு கொடுத்து மெடிக்கல் லீவ் அப்ரூவ் வாங்குறாங்க. அவனுக்கு சொந்த லீவு தான், 1 மாசம் இல்லாம 5000 கொடு, நடைமுறை இருக்கு. எவ்வளவு அசிங்கமான விஷயமா இருக்காங்க. அவரோட சீனியர் இவருக்கு பெரிய விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, நாலஞ்சு சங்கத்துல அவர் பல வருஷமா இருந்தாரு. இந்த அளவுக்கு லஞ்ச லாவணிகள் ஊடுருவி போயிருக்கு. ஏங்க கலவாங்க கண்ட்ரோல்? இன்னும் 4 மாதம், இன்னும் 10-15 ஏங்க வந்து வேலை பார்க்கணும். ஏங்க பேக்கத்துக்கு எவ்வளவு விசாரிச்சு தான் வேணும். சவரா அப்படின்னு தோற ஏற்படும். அதையும் நினைக்க மாட்டேங்க. என்னமோ கடவுள் மாதிரி 5000 கொண்டா 10,000 கொண்டா மாற்றுப்பணி. அவனோட குடும்ப சூழ்நிலை உடல் சூழ்நிலை அறிஞ்சு அவனுக்கு மாற்றுப்பணி எங்க அங்க தோப்புக்காரம் போட இங்க தோப்புக்காரம் போட வேண்டாம். நீ மாசத்துல எனக்கு சம்பளம் ஷேர் கொடுத்துருங்க பேசாங்க. வேங்க சம்பளத்தை எனக்கு இவ்வளவு நீ கொடுத்துடணும். கந்து முட்டியோட கொடுமையா இருக்கு. மாற்றுப்பணினா கால்போட தொழிலாளர் பாத்திரமா இருக்கீங்களா? அவன் தன்னால் டிரைவர் கிட்ட பார்த்தாலும் நிம்மதியா பார்ப்பான். அவனுக்கு மாற்றுப்பணி கொடுத்துட்டு 4 பேர் பார்த்தாலே மொத்தம் பார்த்துட்டு இருக்கான். அது அவங்களுக்கு தெரியதான் செய்யும். என்ன அதர் டியூட்டி வாங்கி கொடுத்துருக்க, நீ நமக்கு கப்பம் கட்டுறத கெட்டிதான் ஆகணும். எதை கொடுத்து பார்த்துட்டு இருக்கான் இன்னைக்கு. அந்த அளவுக்கு நெருக்கடி, மன உளைச்சல். இப்படித்தான் நம்ம தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தனோட ரத்த கண்ணீர் வச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஈவிரக்கலான ஒரு அராஜக போக்குங்க, அரக்கத்தனமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டபுள் டியூட்டி போட்டு இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட வரக்கூடிய விஷயமா இருக்குது. தொழிலாளிக்கு 8 மணி நேரம் வேலை பாருங்க. சரி 8 மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளோட நடைமுறை விஷயங்கள் கிலோமீட்டர் அது நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க. அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, மன நிம்மதியை வேலை பார்க்க விடுங்க. அவனோட உடல் ஆரோக்கியத்திற்கும் அவனோட உயிருக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. மனுஷன் தாங்க. அவனும் உங்க வண்டி மாதிரி எந்த நேரம் ஓடிட்டே இருக்கணுமா? அந்த வண்டி நம்ம பாக்குறோம். அப்பதான் போயிட்டு வந்து சென்னை போயிட்டு வந்து இறங்கிருப்பான். அந்த வண்டி ஹீட் இன்ஜினோட ஆஃப் பண்ணிருக்க மாட்டான். அதுக்குள்ள பூர்வ போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பான். அடுத்த வண்டி நேரா திருப்பூர் போனுங்க. ரைட்டு, அந்த வண்டி திருப்பூருக்கு போவோம். திருப்பூர் போயிட்டு வந்துருப்பான். வண்டி வந்து ஷெட்யூல் டைட்டு கொண்டு கொடுக்கணுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து அவன் ஷெட்யூல் ரூட்ல வரட்டும். இப்படி அந்த வண்டி ஓடிட்டே இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி தான் தொழிலாளியும் பண்ணிட்டு இருக்கீங்க. வண்டி பராமரிப்பு ஒரு லாக் ஷீட் ஒன்று கொடுக்கீங்க டெய்லி கால நிர்வாகத்துக்கு பேப்பர் செலவுக்கு. அந்த லாக் ஷீட்ல எழுத எந்த ரிப்பேரையும் சரி பண்றீங்களா? இதே பாத்தீங்கன்னா நான் டோர் சரியில்லை வண்டி சரியில்லை அப்படின்னு 6 மாசம் எழுதிட்டு போறோம். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு 4 பேர் டோரியா வேலை பார்க்க, டோரியா அழைக்காம வேலை பார்க்க அப்படின்னு டிரைவர் மிரட்டுறது. டோர் வேலை செஞ்சாங்க பார்க்க மாட்டாமையா, அழைக்க மாட்டாமையா, வந்து பாரு அப்படின்னு சொன்ன அப்புறம் மாட்டி அது எழுதி வேண்டியதாங்க. எத்தனை மாசம் எழுதி வைக்க? 6 மாசம். இதை சொன்னா நீ ரொம்ப பெஸ்ட், தேவையில்லாம பேசக்கூடாது. என்னங்க இது அராஜகம் வாங்குது?
நீங்க தான் வேலை எழுதி வைக்க சொல்லுவீங்க, வேலை நீங்க பாக்குறது இல்ல. பின்ன அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒவ்வொரு நம்பர் நீங்க தொழிலாளர் டிரைவர் நம்பர் மிரட்டி என்ன போகுது யோசிச்சு பாருங்க. பிரேக் எவ்வளவு முக்கியமான விஷயம் கேட்டா அந்த டிப்பார்ட்மெண்ட் சரி பண்ணிருங்க அப்படிங்க. ஆனா நீங்க அந்த பக்கத்துல இருக்க டிப்பார்ட்மெண்ட் சரி பண்ணோம்னா உங்க வண்டியில பிரேக்ல லைனிங்கே இல்லைங்க, இல்ல என்னத்தங்க டைட் வைக்க முடியும் அப்படிங்க. கேட்டா 2 நாள் மேல எம்எம் பார்த்தோம் அப்படிங்க. என்னத்த பாக்கீங்க, தரமா உதிரி பாருங்க வாங்கி கொடுங்க. ஹெட்லைட் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கள். 10 நாள் 15 நாள் வெளியில ஹெட்லைட்ட பாக்குறது இல்ல. வயரிங்லாம் பாருங்க தனால தீப்பிடிச்சு எரியுது. இப்ப சமீபத்தோட பார்த்தோம் ஒரு வண்டி எரிஞ்சு போச்சுங்க. நம்ம பொங்கல் ஸ்பெஷல் அடிச்சிட்டு இருக்கோம் பாக்குறோம், எவ்வளவு வைத்திருச்சா இருக்கு புது வண்டி. நம்ம நாகவேல் போடுறது அந்த வண்டி சாத்தூர் கட்டக்க அப்படி எவ்வளவு சொக்க பண்ண மாதிரி பிடிச்சி எரியுது. யோசிச்சு பாருங்க, வீலு பின்னில் தனால கலந்து போகுது. டெக்னிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க டெக்னிக்கல் ரொம்ப திறமைசாலிங்க. போடுறாங்க அந்த அளவுக்கு திறமைசாலிகள். நீங்க என்ன வெறும் வீட்டு மூலமா என்ன பிரயோஜனம்? அவனோட உடல் உழைப்பு தான் அது வேஸ்ட் ஆகுது. தகுதியான தேவையான தரமான உதவி பாருங்க வாங்கி கொடுங்க. அவங்க நல்ல வேலை பார்த்து கொடுப்பாங்க. வேற ஒன்றும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கும், விபத்தியா வேலைப்பட போகுது. எவ்வளவு முக்கியமான விஷயம் பிரேக்கு. பிரேக் இல்லாம எத்தனை வண்டி ஓட்டுறோம்? டிப்பாக்குள்ள கொண்டு வந்தா கிலோமீட்டர் ஆசாயிரம் காண்டி அவன் சரி எப்படியா சமாளிச்சு ஓட்டிடுவோம் அப்படிங்க. எதிர்பாராத வரும்போது என்ன செய்ய முடியும்? கடைசி பேட்டல். இது எப்படின்னா யானை வாங்கிறோம் துரட்டியே வாங்க மாட்டாங்களா அந்த நேரம். இந்த சின்ன செலவுல நீங்க மிச்சம் படிக்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இழப்பீடுல நஷ்டடிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நிர்வாகத்தில் இருக்கவங்க கூட நல்ல கல்வி திறமையில் உள்ளவங்களும் நிர்வாக திறமையில் உள்ளவங்க தான். ஒரு பேசிக்கான விஷயம் யோசிச்சு பார்க்கணும். விபத்து நிறைய ஏற்படுது. ஏன் டிரைவர் கண்டக்டர் மட்டும் தான் காரணமா? இல்ல டிரைவர் மட்டும் காரணமா? டிரைவர் என்ன காரணம்? அவனுக்கு ஒரே ஓட்டி 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 அவனுக்கு குடும்ப சூழ்நிலை தாங்க முடியாம, உங்களோட நெருக்கடி தாங்க முடியாம சரி அப்படின்ட்டு அவனும் சரி எத்தனை நாள் அவனோட போராட கதை போவோம் அப்படின்ட்டு போறான். உழைப்பு ஓய்வு வேண்டாமா? ஓய்வுல என்ன ஆகும்? நாங்க கிளை தலைவர் சொல்ற மாதிரி தான். ஒரு நாள் லீவ் இருக்கு, 2 நாள் ஓட்டி காம வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, பணிச்சுமை அதிகமா இருந்தா என்ன ஆகும்? ஓய்வு இல்லாம யாரும் வேலை பார்க்க முடியும்? நம்மளோட மருத்துவ உலகம் தான் சொல்லுது. இப்போ தொழிலாளர் சட்டப்படி 8 மணி நேரம் ஒரு செட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கன்னா எதுக்காக போடுறாங்க? உணவுழைப்பு 8 மணி நேரம் தரமான முறையில் பண்ண முடியும். பாத்துக்கோங்க, இந்த அளவுல இருக்குது. தொழிலாளி மனசுனா நினைங்க, கண்ட்ரோலா கனவா ஆக்கி விடாதீங்க. அவங்கள சக தொழிலாளர்களாக நினைச்சுக்கோங்க. கூட வேலை பார்க்கிற ஓட்டுநர் நடத்துற மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்ல மனுஷனா நினைங்க. அவனுக்கும் குடும்பங்கள் இருக்கு, அவனுக்கும் பொறுப்புகள் இருக்கு. அவனும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும். நீங்க கொடுக்க பென்ஷன் கொடுத்தீங்களா கொடுக்கலையோ அதை வாங்கி அனுபவிக்கிறதோட வாய்ப்பை கொடுங்க. தொழிலாளிய மணிங்க. மனிதாபிமானத்தோட இந்த நிர்வாகமும் அரசும் நடத்த வேண்டும் என கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், BMS ஆர்ப்பாட்டம். தமிழக அரசை போக்குவரத்து துறையை வழங்கிடு உரிய ஒப்பந்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிடு. திரும்ப பெறு புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெறு வழங்கிடு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கிடு. கழக நிர்வாகமே அமல்படுத்து. சீனியாரிட்டி ஷெட்யூல் முறையை உடனடியாக அமல்படுத்து. கைவிடு விடுப்பு மறுப்பு ஆப்ஷன் முறையை உடனடியாக கைவிடு. மாற்றியமை இரட்டை பணிமுறையை மாற்றியமை. நடைமுறைப்படுத்து 8 மணி நேர பணிமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்து. இன்னைக்கு இந்த மண்டலத்துல BMS சங்கம் அந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மறைஞ்ச நம்ம முதல்ல அந்த பாவனா சஞ்சிக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிக்கணும். அவர் மறைஞ்சிட்டாரு, இருந்தும் அவர் ஆத்மா நம்மளோட இருந்து இன்னும் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த உரைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஐயா நாங்க எதுவுமே கேட்கல,
நீங்க சொன்னதான் நாங்க கேட்டோம். நீங்க பேச்சுவார்த்தையில மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் ஐயா என்ன சொன்னாங்க, உங்க சம்பளத்தை நாங்க 2 தவணையா தாரோம்னாங்க. ஆட்சின்னு முடியுது 45 நாள் 40 நாள் தான் கிடக்கு. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை அவர் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுக்கு தலையை கழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த 40 நாளைக்குள்ள இது 2 அரியரை போட்டீங்கன்னா இந்த போக்குவரத்து தொழிலாளி பூரா உங்களுக்கு ஒரு கும்பிடு போடும். கடைசியா செஞ்சுட்டு போனதுக்கு ஒரு நன்றியை சொல்லும். அடுத்தாக்குல இந்த கூட்டுக்குழுல இருந்தாங்க நம்ம நிர்வாகிகள் போய் பேசி எல்லாம் செஞ்சாங்க. அவங்க யாரும் இது கேட்டாங்களா வச்சாங்களான்னு ஒரு தகவலும் கிடையாது. இந்த ஓய்வு திட்டம் கொடுத்திருக்காங்க. ஓய்வு திட்டத்துல 2 ஆப்ஷன் இருக்கான். ஒரு ஆப்ஷன் வந்து ரிட்டையர்ட் ஆனா ரூபா வேணும்னு சொல்லி டிக் பண்ணணுமா, இன்னொரு ஆப்ஷன் வந்து பென்ஷன் வேணும்னா அதை டிக் பண்ணணுமா. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவான். ஒருத்தன் கேட்டா சம்பளமே தரமாட்டான், உனக்கு ரூபாயும் தரமாட்டாங்க. தொழிலாளி மத்தியில பெரிய குழப்பம் இருக்கு. முதல்ல இந்த டாக்ஸை பத்தியும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பென்ஷன் தேவையை பத்தியும் தெளிவான வழிகாட்டுதல் முறை. இத்தனை வருஷம் நீ ரிட்டையர்ட் ஆனா உனக்கு இவ்வளவு பென்ஷன் வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜீவோவை போடுங்க. எதுவுமே யார்கிட்ட கேட்டாலும் அது சிரிக்கா, என்ன சிரிக்கான், தரவானா தரமாட்டானாங்கிற கதையில இருக்கு. அதனால அதையும் தெளிவுபடுத்துங்க. மற்றபடி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. நிறைய நிர்வாகிகள் பேச வாய்ப்பு இருக்கிறதுனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதாக்கு பாரத தாய்க்கு வணக்கம். தமிழ் அன்னைக்கு வணக்கம். தெய்வ பக்தியும் தேசபக்தியும் தொழில் பக்தியும் நிறைந்த பிஎம்எஸ் தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது பிஎம்எஸ் மண்டல தலைவர் திரு எம் சுடலைமுத்துஜி அவர்களுக்கும், நமது மண்டலத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆ மாரியப்பன் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் நமது பேரவை துணைத் தலைவர் திரு செல்வன்ஜி நண்பர் அவர்களுக்கும், மற்றும் முன்னாள் பேரவை செயலாளர் அண்ணன் திரு ஆ கணேசன்ஜி அவர்களுக்கும், மற்றும் அனைத்து பணிமனை பிஎம்எஸ் தொழிலாளர் நண்பர்களுக்கும், தென்காசி பணிமனை தொழிலாளர் சபை சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது சங்கம் என்பது இந்தியாவின் முதன்மை இன்று நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது தொழிலாளியின் பிரச்சனைகள் கூறுகின்ற ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிலாளர்களும் ஒன்று கூடி நமது ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்வது என்று உறுதியேற்கிறேன். நமது தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் சொல்ல வேண்டும் என்றால் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அது ஓட்டுநர் ஆனாலும் சரி, நடத்துவர் ஆனாலும் சரி, தொழில்நுட்ப பணியாளர் ஆனாலும் சரி, அனைத்து தொழிலாளர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை சர்வசாதாரணமாக எண்ணி நமது நீங்கிவிடக்கூடாது. ஆர்ப்பாட்டம் என்பது போராட வேண்டும். போராட்டம் நல்லபடியாக நடந்து நமது உரிமைகளை மீட்க வேண்டும். கிருஷ்ணகிரி பணிமனை செயலாளர் திரு அந்தோணி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்நிகழ்ச்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் சுடலைமுத்து அவர்கள், மாரியப்பன் பொதுச் செயலாளர் செல்வன்ஜி அவர்கள், ஆர் கணேசன்ஜி அவர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளையும் வரவேற்கிறேன். எங்களது பணிமனையில் ஓய்வறையாக இருந்த தொழிலாளர்கள் ஓய்வறையாக இருந்த இடத்தை அலுவலகத்துக்காக மாற்றிவிட்டார்கள். இதனால் அனைத்து தொழிலாளர்களும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். படுக்க இடம் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். ஆகவே இதை சரி செய்து பயன்படுத்த அந்த ஆர்ப்பாட்டம் தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். மண்டல பொருளாளர் குமார் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மண்டல தலைவர் எம் சுடலைமுத்து அவர்களே மற்றும்
பொதுச் செயலாளர் மாரியப்பன் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் செல்வன்ஜி அவர்களே மற்றும் முன்னாள் பேரவை பொதுச் செயலாளர் ஆவணா கணேசன்ஜி அவர்களே மற்றும் அனைத்து பணிமேலும் வந்துள்ள நமது சங்க பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த ஆர்ப்பாட்டம். முதல் பிரச்சனை என்பது என்னவென்றால் லீவு. இந்த லீவு மட்டும் தொழிலாளிக்கு கொடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா நிர்வாகம் எங்கேயா போயிருக்கும். ஆனா இந்த லீவை மறுக்கப்படுகிறது. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. முதல் பிரச்சனை கண்ட்ரோலர், கட்டுப்பாடு பிரிவில் உள்ள அவர்கள் எப்ப கிடக்கு 365 நாளும் லீவு போய் காட்டா, ஐயா லீவ் இல்ல, ஐயா கான்ட்ராக்ட் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, ஒரு நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டா உனக்கு லீவு கிடையாது. அப்ப யாருக்கா லீவு? ஒரு 25 வருஷம் சர்வீஸ் ஆகி அவங்க லீவ் ஆகலாம், அவங்களுக்கு லீவ் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கடல் சட்டை போட்டு உட்காந்துட்டாங்க, ஒரு ரூம் தனி ரூம் இருக்கு, ஃபேன் கீழே உட்காந்துட்டு அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்ச மாதிரி நினைப்பு. அதை இந்த நிர்வாகத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். கட்டுப்பாடு பிரிவில் உள்ள அனைவரும் யூனிஃபார்ம் போட்டு உட்கார வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்பதான் அவங்களுக்கு தெரியும், சரி இது கண்டக்டர் டிரைவரு நம்ம நாளைக்கு பேக் தூக்கணும், ஸ்டேரிங் பிடிக்கணும் அப்படின்னு தெரியும். அது என்ன இப்ப அவங்க கண்டிப்பா கிடையாது. அந்த எண்ணத்தை கொண்டு வர என்றால் அவர்கள் யூனிஃபார்ம் போட்டு கண்டிப்பாக பணியமர்த்த வர வேண்டும். இப்போது ஓய்வு உள்ள மேக்சிமம், அதாவது அந்தந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஓய்வு இருக்கக்கூடிய எல்லாமே பயோமெட்ரிக்ஸ் முறை கடைபிடிக்காங்க. நீ காலை டியூட்டியா 7 மணிக்கு போய் கை வைக்கணும், அது மாதிரி மதியம் 2 மணி முடியும் கையை வச்சுதான் வீட்டு போகணும். மதியம் ஷிஃப்ட் மாற்றவங்க அதே மாதிரி 2 மணி கை வைக்கணும், 7 மணி 8 மணி டைம் உனக்கு 8 மணி முடிச்சுக்க கையை வச்ச பிறகுதான் வீட்டுக்கு போக முடியும். அதே மாதிரி கண்ட்ரோல் இருக்கக்கூடியவங்களும் எத்தனை காலை 9 மணிக்கு கையை வைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி சாயங்காலம் 7 மணி 8 மணியோ முடிவு வரை கை வைத்த பிறகுதான் அவங்க செல்ல வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நேற்று ஒரு சின்ன இந்த ஆர்ப்பாட்டம் சனிக்கிழமை சொல்லியிருந்தேன், லீவ் சொல்லியிருந்தேன், ஐயா மாதிரி திங்கம் ஆர்ப்பாட்டம் இருக்கு வர முடியாது அப்படின்னு. அவங்க இருக்காங்க முருகன் திருவிழா இருக்கு, முழுக்கலாம் இருக்கு, அதனால கண்டிப்பா லீவு கிடையாது அப்படின்னு. சரி ரைட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க என்ன செய்யணும் வந்துச்சு. எனக்கு தெரியாது, லீவ் இல்ல, ஆள் போடுற வண்டி இருந்தா நீங்க பாத்துக்கணும். சரியா நீங்க ஆள் போட வேண்டாம், வண்டி நின்னா நான் பதில் சொல்லி முடியாச்சு. நேற்று ஒரு யாருக்கு ஒரு 3 மணி இருக்கும் மதியம் போன் போடுறேன், நீங்க போகுது, அதுக்கு 5 நிமிஷம் போன் சுவிட்ச் ஆஃப். 2 புள்ளில 2 பேர் கட்டுப்பாடு பண்ணிருக்காங்க, 2 பேர் டிரைவர், ஒரு ஆள் மாரசாமி, ஈஸ்வரன். இந்த 2 பேருமே நேற்று 3 மணிக்கே போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதன் மூலமா நான் சிறுவருக்கு வாட்ஸ்அப் போட்டேன், இது கண்டிப்பா ஜிஎம் ஆபீஸ் அனுப்புங்க, ஜிஎம் இப்பவே போன் போட சொல்லுங்க. அந்த 2 பேருக்கு இப்போ போன் போட சொல்லுங்க, போன சுவிட்ச் ஆஃப் இருக்கு அப்படின்னு தகவலை சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு தகவல் நீங்க பண்ண வேண்டாம், நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வேற உங்களுக்கு கட்டளை வெளியே தெரியல அப்படி சொன்னா இன்னும் இந்த விஷயத்தை உங்களுக்கு கூறி போயிடும். ஆகவே கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நபர்கள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வைக்கணும். ஏன்னா பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கேட்டா 6 மணி 6 போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. மறுநாள் காலை 6 மணிக்கு போன் போட்டு யாருங்க போல செக்யூரிட்டி கேட்பாங்க, ஐயா எல்லாரும் ஓடிச்சா எல்லாம் ஓடாம இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவனை கேட்டுதான் அந்த ஆளே போடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை புதிய பணிகள் நடந்தது. அதை நிர்வாகம் முன்னெடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம நிர்வாகம் என்பது தொழிலாளர்கள் வாடகைக்கான நிர்வாகம், தொழிலாளர்களை கசக்கி பிரிவது நிர்வாகம் கிடையாது. நிர்வாகத்தில் உள்ள அனைவருமே நிர்வாக திறமை கொண்ட திறமைசாலிகள்.
அவங்க எல்லாரும் வந்து தொழிலாளர்களை வயிற்றில் பால் வாக்க என்பதை தவிர அவர்களுக்கு பாய்ச்சலை தயவு செய்து மூச்சாளர்கள் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூடி கடைசியாக உரையை முடித்துக் கொள்கிறேன். நிர்வாகம் நமக்கு வந்து ஏகப்பட்ட தண்டனைகள் கொடுக்கிறது. அதை பத்தி எல்லாமே நமக்கு தெரியும். இது போல எக்ஸ்ட்ரா அடிஷனல் தண்டனை வந்து அவங்க வந்து பயிற்சிக்கு ஆய்வாளர் மூலமாக நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஸ்பெஷல் போயிருக்கோம். வாடிப்பட்டி தாண்டோன்னு வண்டி போயிட்டு இருக்கு, திருப்பூர் வண்டி போயிட்டு இருக்கு. வாடிப்பட்டி தாண்டோன்னு திருவாரூர் ஆள் ஏறுவாங்க. ஆள் ஏறலாம நமக்கு வந்து டிக்கெட் எங்க போடணும், வாடிப்பட்டி டிக்கெட் தான் போடணும். அதுல வந்து ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தோம். ஆனா வந்து ஒரு சீன் ஏறிட்டு நீ ஏன் ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த நடத்துவதற்கு 300 ரூபாய் வந்து மெமோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பையன் சொல்லியிருக்காப்ல, சார் நீங்க வந்து ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு. ஆனா வந்து அப்படி இருந்தா தர மாட்டோம், ஃபைன் தான் போடுன்னு சொல்லி டிக்கெட் மிஸ்ஸிங் போட்டு அந்த வயதுல வந்து 300 ரூபாய் ஃபைன் போடலாம்ல. அத எப்படி மனவச்சம் வேலை செய்வான்? ஓட்டி தரமே 1100 ரூபாய்க்கு 69 ரூபாய் கொடுப்பீங்க. அது 300 ரூபாய் கொடுத்துட்டா 300 ரூபாய் ஜெயிச்சுவாங்க, குடும்பத்தை எப்படி நடத்துவாங்க? இப்போ காலகட்டத்தில் அடிஷனல் அதாவது அனாவசிய செலவு அதிகமா இருக்கு. வாழ்க்கையின் சாதகம் இல்லையோ அத்தியாவசிய பொருளுக்கு செலவு வந்து அதிகமா இருக்கு. ஆகவே நிர்வாகம் தொழிலாளர்களை அதிகமாக வஞ்சிக்காது என்பதை இந்த ஆர்ப்பாட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாப்புல பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டமான கூறுகள் என்றால் இடிஎம் மிஷின் வழங்கியாச்சு. ஆனா அதற்கு சார்ஜ் வந்து எந்த பயனும் கிடையாது. இப்போ புது பஸ் வந்திருக்கு, புது பஸ் வந்தாலுமே அதுல பாதி தான் இருக்கு, பாதி வண்டியில கிடையாது. ஆகவே அனைத்து வண்டிகளையும் இந்த இடிஎம் மிஷினுக்கு சாதனை ஏற்படுத்தி தருமாறு இந்த ஆர்ப்பாட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வடிவம் பணிகளில் பிஎம் வினோஜ் கட்டுப்பாடு பிரிவுடைய இசைக்கப்பன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கலைஞர் வந்து தொழிலாளர்கள் மிகுந்த மனோபாவத்தை ஏற்படுத்துகிறார்கள். நிர்வாகிகள் மற்றும் பொதுவாளர்கள் இந்த வடிவமைப்பு பணிமனையில் நடைபெற்ற பிரச்சனையை சரி செய்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 போன வாரம் நான் 10ஆம் நாள் வந்து பார்த்தோம். பார்த்து வந்து லட்சுமி பெருமாள் அது வந்து உடம்பு சரியில்லை. ஏன்னா ரொம்ப மோசம் சிங்கியரோடு அதை வந்து ஓடக்கூடிய டவுன் பஸ் வந்து இறக்கி விட்டு கண்டிப்பாக மொபைல் தான் நீங்க ஏறணும் அப்படின்னு சொல்லி அவரை கம்பளம் கொடுத்தாங்க. அவர் வந்து உடம்பு முடியாம வந்து பார்த்து கண்டறிவு பின்னாடி ரத்தம் போயிட்டு இருக்கு. அதை வந்து அவர் பிராண்ட் அவருக்கு காமிச்சிடாரு. ஐயா நம்ம ரத்தம் போகுது, இதுக்கு என்ன செய்ய, ஏதாவது டவுன் பஸ் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அந்த நேரத்தில் கூட கண்ட்ரோல் வந்துருச்சுக்காங்க. உனக்கு வந்து டவுன் பஸ் கிடையாது, நீ மொபைலே போய் ஆகும் சொல்லியாச்சு. அப்படி வந்து தொழிலாளர் சரி மொபைல் கொடுங்க, ஏதாவது வந்து நான் சொல்லுங்க டூட்டி மொபைல் கொடுங்க அப்படின்னு கேட்கல. ஆனா அவன் கேட்ட மொபைல் வண்டின்னு தலைவரை ரொம்ப ஹெவியா கூட்டி போட்டு அவரை சாதிக்க பார்க்கின்றார். இன்னும் அவர் மன உளைச்சல் இருக்கிறார். ஆகவே அந்த லட்சுமி பெருமாள் அவருக்கு சிம்மாட்டிக் ஒரு நல்ல வண்டியை கொடுத்து வருமாறு இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பேற்றிருக்கும் எம் சுடமுத்து மண்டல தலைவர் அவர்களுக்கும் திரு மாரியப்பன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் செல்வன்ஜி துணைத் தலைவர் அவர்களுக்கும் கணேசன்ஜி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது 8 மணிக்கு டியூட்டிக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நாங்க கரெக்டா டியூட்டிக்கு வந்துடுறோம், கரெக்டா பதிவு பண்ணிடுறோம். ஆனா அப்படி இருந்தும் அது ஆப்சென்ட் உள்ளது. அது என்ன காரணம் அப்படிங்கறது கேட்டா தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அது போக நாங்க 5 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு போனோம்னா ஒவ்வொரு டைம்ல 8 மணி வரைக்கும் தான் இருக்கிறோம். ஆனா அது என்ன அடிப்படையில இருக்கு அதையும் கேட்டா அதுக்கு வந்து தகுந்த பதில் சொல்ல மாட்டாங்க. இது என்ன காரணங்கிற நிர்வாக இயக்குனரும் பிளஸ் ஜிஎம் அவர்களையும் தலையிட்டு கொஞ்சம் தலைமுறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம்
BMS இன் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு போக்குவரத்துறை வழங்கிடு வழங்கிடு. ஊதிய ஒப்பந்த நிறுவனங்களை வழங்கிடு. திரும்ப பெறு திரும்ப பெறு. புதிய ஓய்வு திட்டத்தை திரும்ப பெறு. வழங்கிடு வழங்கிடு. பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கிடு. கடல் நிறுவனமை அமல்படுத்து அமல்படுத்து. சீனியாரிட்டி செல்லும் முறையை உடனடியாக அமல்படுத்து. கைவிடு கைவிடு. விடுப்பு மறுப்பு ஆற்றல் முறையை உடனடியாக கைவிடு. மாற்றியமை மாற்றியமை. இரட்டை பயன்முறை மாற்றியமை. நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து. 8 மணி நேரம் பயன்முறை மீண்டும் நடைமுறைப்படுத்து. நமது முன்னாள் பேரவை செயலாளர் திரு ஆவணா கணேசன் ஜி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பணிமனையில் குடியேற்ற வந்துள்ளேன். இன்றைய தினம் இங்கே மீண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைக்கு அழைத்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மண்டலத்துடைய தலைவர் எம் சுடலைமுத்து அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மண்டலத்துடைய பொதுச் செயலாளர் மாரியப்பன் அவர்களே, மற்றும் பல்வேறு கிளைகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை இங்கே முன்னிறுத்தி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மண்டலத்துடைய துணைத் தலைவர்களே, செயலாளர்களே, கிளையுடைய தலைவர்களே, செயலாளர்களே, உறுப்பினர்களே, எனக்கு பின்பாக இங்கே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நெல்லை மண்டலத்தினுடைய கதாநாயகன் செல்வன்ஜி அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எனக்கு முன்பாக பல்வேறு கிளைகளில் இருந்து இங்கு பேசியதை பார்த்தால் தமிழகத்திலே போக்குவரத்து கழகத்திலே ஒரு ஊழல் நிர்வாகம் நடக்கிறது என்றால் அது நெல்லை மண்டலமாகத்தான் இருக்குமோ என்ற கேள்விக்குறி எழுகிறது. எல்லா பகுதிகளிலும், அதாவது பேருந்து நிலையத்தில் இருந்து, போஸ்டிங் போடுவதில் இருந்து, விடுப்பு கொடுப்பதில் இருந்து, விடுப்பு வாங்குவதில் இருந்து, பல்வேறு துறைகளிலே ஊறி போன நெல்லை மண்டல போக்குவரத்து கழகமாக மாறிவிட்டதோ, இங்கே மண்டலத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரா? ஏன் இந்த கிளை மேலாளர்களுடைய அடாவடித்தனத்தை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை? கமிஷன்கள் கையேறுகிறதோ? ஆகவே தொழிலாளர்கள் எப்படி ஆனாலும் ஆகட்டும் என்று நினைக்கின்றீர்களோ மாற்றி அமையுங்கள். இல்லை என்றால் சில மாதங்களில் அது மாற்றி அமைக்கப்படும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். நான் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் பேரவையுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றேன். 2 அமர்வுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றேன். பல்வேறு மண்டலங்களிலே பல்வேறு மண்டல பொதுச் செயலாளர்களில் இருந்து எம்பியிலிருந்து சந்தித்தவனான். ஏற்கனவே இங்கேயே பல முறை எம்பியை நானும் செல்வன் அவர்களும் சென்று சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து கூறி அதற்கு ஒரு தகுந்த விடயம் செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட இந்த போக்குவரத்து கழகத்தில் இதற்கு முன்பாக இருந்த என்டிஜிஎம் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அதாவது இன்றைய தினம் எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றது. பாரதிய மசூர் சங்கம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு மண்டலங்களிலும் தங்களுடைய
ஆர்ப்பாட்டங்களை, அதாவது இப்போ ஒரு எந்த காலகட்டத்தில் இருக்கின்றன போக்குவரத்து கழகங்களால் தனியார் முறையாக மாறிக்கொண்டிருக்கின்ற கூடிய காலகட்டம். எல்லாம் கான்ட்ராக்ட். ஒரு காலத்துல கேண்டியன் கான்ட்ராக்ட் விட்டோம். அதுக்கு முன்னால அந்த பேருந்து டிக்கெட் கேன்வாசர்கள் அவங்களுக்கு தான் மாதம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதை டெய்லி டோக்கன் கொடுத்து வண்டிக்கு எவ்வளவு என்று மாற்றினார்கள். அதுக்கப்புறம் கேண்டியன் தான் தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் டயர் செக்ஷன், பாடி செக்ஷன் தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்க. இப்போ டிரைவர் கான்ட்ராக்ட், பஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே தனியாருக்கு தாரை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசை கேட்கின்றேன். இதற்கு முன்பாக அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போக்குவரத்து கழகத்தை சேர, சோழ, பாண்டியன், பல்லவன் என்று இந்த தொழிலாளர்களுக்கு இடஒதுக்கீடு, சமூக நீதி கிடைக்க வேண்டும், தொழிலாளர்கள் அனைவரும் நல்ல சம்பளத்துடன் அவங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த நான் உண்மையிலே டாக்டர் கலைஞர் அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். ஆனால் இன்றைய அவருடைய மகன் முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் தான் தந்தை செய்வதற்கு எதிர்மாறாக அத்தனையும் தனியாருக்கு தாரை வார்த்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய கடமை போக்குவரத்து தொழிலாளர்கள். பிஎம்எஸ் கிடையாது. அது ஏடிசி இருந்தாலும், சிஐடியாக இருந்தாலும், ஐஎன்டிசியாக இருந்தாலும், எல்பிஎஃப் இருந்தாலும் எல்லா தொழிலாளர்களும் போராடக்கூடிய ஒரு தன்மைக்கு இன்றைக்கு போக்குவரத்து கழகத்துடைய நிலைமை இருக்கின்றது. எல்லா தனியார் மயம் என்று விட்டால் மேலாளருக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது, அவர்கள் வீட்டுக்கு போகணும். பொது மேலாளருக்கு என்ன வேலை இருக்கிறது, ஒன்றும் கிடையாது. சென்னையிலே பல்வேறு கிளைகள் மேற்கொண்டு தனியாருக்கு விற்கப்படுகின்றன, விட்டார்கள். இந்த நிலைமை தொடர்ந்து எவ்வளவு ஆட்சிக்கு வரும், அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். ஆனால் இவருடைய குறிக்கோள் இந்த போக்குவரத்து கழகத்தை சீரழிக்க வேண்டும் என்று, போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவிக்கையில் அளிக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நிச்சயமாக மூணு தொழிலாளர்கள் கட்சி வேணும் என்று இந்த துறையை காப்பாற்றப்பட வேண்டும். இந்த துறை காப்பாற்றப்பட்டால்தான் இங்க இருக்கிற பொதுமேலாளராக இருக்க முடியும், எம்டியாக இருக்க முடியும், டிரைவராக இருக்க முடியும், கண்டக்டராக இருக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் அவன் தான் நடத்துவான். இங்கே தொழிலாளர்கள் சட்டம் இருக்காது. அவன் குடும்பத்திற்கு வேண்டிய ஊதியம் இருக்காது, விடுப்பு இருக்காது, போனஸ் இருக்காது, பென்ஷன் இருக்காது. ஏனென்றால் கழகம் இருந்தால் மட்டுமே இதை தொழிற்சங்கங்களுக்கு வேலை இருக்காது. அந்த ஒரு சூழ்நிலை வருங்காலத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. ஒவ்வொரு தொழிலாளர்களும் வேலைக்கு பார்க்க வேண்டும். மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட் பாரு, எல்லாம் ஒண்ணு சேருவான். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவருடைய கோரிக்கைகள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நிறைவேற்றுவார்கள். பாரதிய எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அடிப்படையான தொழிற்சங்கம். தொழிலாளர் நலன்களுக்கு முக்கியம். அதெல்லாம் சொல்கின்றோம், கடமையை செய்கின்றோம், பலனை கேட்கின்றோம் என்ற தாரக மந்திரத்தில் செயல்படுகிறது. இப்படி பல்வேறு தலைப்புகள். ஏன்னா இந்த வருங்காலங்களில் ஏற்கனவே மகளிருக்கு விடியல் பயணம் தான். அடுத்து இன்னொருத்தர் சொல்லிட்டாரு ஆண்களுக்கு விடியல் பயணம். அப்ப அந்த ஒரு துறையே காய்விட இந்த எழுதுபோங்க. போக்குவரத்து கழகத்துல தமிழ்நாட்டுல 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. எந்த அரசாங்கம் ஆட்சியிலும், எந்த அரசியல் கட்சிக்காரனாற்றிலும், எந்த அரசியல் தலைவர்களாற்றிலும் அந்த போக்குவரத்து கழகத்துல 1 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க.
இது கொடுத்தவனுக்கு துப்பில்லை என்று கேட்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தயாராக இல்லை. அவர்களுக்கு வேண்டிய ஓட்டு, அதனால் வைக்க வேண்டும் போக்குவரத்து கழகத்திற்கு ஒரு வேட்டு. இப்படி ஒரு அராஜகம் பாருங்க, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமானது. நாம் எவ்வளவோ சலுகைகளை பெற்றிருந்தோம் போக்குவரத்து கழகத்திலே. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொன்றாக பறிபோகிக் கொண்டிருக்கின்றது. உங்க டிப்போலாம் காலையில டிஃபன் உண்டா? இல்ல. ஆனால் ஒரு காலத்துல காலையிலே கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்துல அருமையான டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல மதுரையில இங்க கொடுக்குறாங்கல்ல. ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க, எந்த தொழிற்சங்கமும் கேட்காது. ஏன்னா அப்படி ஒண்ணுதான் கேண்டீன் பண்ணுவோம் சார், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு விஷயம். அதாவது ரெண்டாவது இப்ப நிறைய பேர் பேசுறாங்க, வேலை பழு, டியூட்டி போடணும்னா காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, லீவு வாங்கணும்னா பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தரவு கமிஷன் ஆகிப்போ நெல்லை மண்டல போக்குவரத்து கழகம் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இது கண்டுகொள்ளாத கிளை மேலாளர்கள். எனக்கு ஒருவேளை கிளை மேலாளர்களுக்கும் கமிஷன் எதுவும் போகுமோ என்றும் தெரியவில்லை. ஆகவே அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். அதற்கு உடனடியாக பொது மேலாளரும் இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே பொது மேலாளர் அவர்கள் இதையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்ப இதுக்கு முன்னால் ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை, எனக்கு நிலுவைத் தொகை கொடுக்க போற காப்பீடு விற்காம ஏன்னா அப்ப இதாகி போச்சு. கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்காங்களே. அதே மாதிரி ஒரு இன்னைக்கு இந்த கழகத்தில் சட்டத்துறையா அல்லது கட்ட பஞ்சாயத்து துறையான்னு தெரியல, ஒரு குற்றத்துக்கு பல்வேறு தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக சட்டத்துறை இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளைய சட்டத்துறையே தேவையில்லை. ஏன்னா நீ கான்ட்ராக்டுக்கு 690 ரூபாய்க்கு டிரைவர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டா, அப்ப அவனுக்கு நீங்க மெம்பர் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. அப்போ இப்போ நம்ம கேள்விப்பட்ட சில விஷயங்கள், பெருமளவு ஸ்டாப்புகள்ல ஓடுற வண்டியில இந்த சிஐல ஏற்றி அவன் மேல ஏதாவது கேச போடு, மெம்பர் கூட அவனை சஸ்பென்சேஷன் பண்ண. அதுக்கு பிறகு இந்த கான்ட்ராக்ட் லேபர் அதுல கூத்து, அதனாலதான் ஷெட்யூல் போட மாட்டாங்க. ஷெட்யூல் வந்துகிட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது, ஒப்பந்தம் என்ன சொல்லுகிறது, சரியா வந்துகிட்டு சீனியாரிட்டி ஷெட்யூல் போடு. ஆளு என்ன சொல்றதுக்கு நீ இருக்கிற ஆளுகளை வச்சு போட வேண்டியதான ஷெட்யூல் போட்டுட்டு அந்த மிச்ச வண்டியை பேர் வண்டியை வச்சுக்கோ, அதுல வந்துகிட்டு இப்போ உள்ள ஆளுவை ஏற்றி விடு. ஏன்னா தொழிற்சங்கங்கள் எல்லாம் சரியில்லை. ஆகவே தான் இன்றைக்கு அதிகாரிகள் மஞ்சள் பிடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போ சொன்னாங்க ஆளுங்கட்சியுடைய அடாவடித்தனம் கண்ட்ரோல்ல. நான் என்ன சொல்றேன், எல்லாம் ப்ரமோஷன்ல உள்ள செக் இன்ஸ்பெக்டர்ல கண்ட்ரோல்ல உட்கார வைக்க வேண்டியதான, நீ ஏன் டிரைவர் கண்டக்டர் உட்கார வைக்கீங்க? ஒருவேளை நீங்க உங்கள்டெல்லாம் பைசா வாங்கி கொண்டு அந்த கண்ட்ரோல் செக்ஷனில் இருக்கிறீர்களா? மாற்றுங்கள் அந்த நிலைமை. அதாவது உண்மையிலே ஒருத்தருக்கு லைட் டியூட்டி யாரு கொடுக்கணும்? உடல் நிலையால் பாதிக்கப்பட்டவன், உடலிலே ஏதோ ஒரு உறுப்புகள் இழந்ததன் காரணமாக இந்த மாதிரி ஒருத்தனுக்கு லைட் டியூட்டி கொடுக்கணும். நீங்க நல்ல திடகாத்திரமா நல்ல வண்டி ஓட்டுறவனை கொண்டு போய் கண்டோட உட்கார வைக்கிறீங்களே, நல்ல டிக்கெட் கிடைக்கக்கூடிய நல்ல திடகாத்திரமான ஆட்கள் உட்கார வச்சு வசூல் பண்ண வைக்கிறீர்களே, பொதுமையாளர்களே, கேவலமாக இல்லையா? இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஒரு தொழில், அதாவது என்னைக்குமே நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் சரியான உறவுகள் இருந்தால்தான் அந்த நிர்வாகம் செம்மையாக ஓடும். இப்படி பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகளை நிர்வாக மண்டலத்திலே வைத்துக் கொண்டு நீங்கள் நிர்வாகம் நடத்துவதால் பல்வேறு குழப்பங்களும்
இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சில பொது மேலாளர்கள் பிடிவாண்டு போடுறான். ஏன் எம்டிசி எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு ஜெயிலுக்கு போற அளவு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டல் மயமாகி விட்டது. எவராவது ஒருவன் உங்களிடம் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் உங்கள் செயல்பாடுகளிலே மாற்றம் இருக்கின்றது, நீங்கள் ஒரு சில நபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவீர்களானால் என்றாவது மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே சட்டத்தின்பால், நியாயத்தின்பால், உண்மையின்பால் தாங்கள் செயல்படுங்கள். உங்களை பாரதிய மசூர் சங்கம் வாழ்த்தும். இரண்டாவது, ஓய்வு பெற்ற ஊழியர்கள். அதாவது எப்பவுமே எல்லா துறைகளிலும் ஓய்வு பெற்றாச்சு அப்படின்னா அந்த தினமே அனைத்து இதுகளையும் பணப்பணங்களையும் கொடுத்துருவாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக போக்குவரத்து கழகத்தில் மட்டுமே 1.5 ஆண்டுகள் 1.25 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆகியதான் இந்த பணப்பணங்கள் கிடைக்கின்றது. அதுக்குள்ள பாதி டிரைவர் கண்டக்டர் ரிட்டையர்ட் ஆனவன் இறந்து போயிடலாம். தன்னுடைய உழைப்புடைய பணத்தை கூட கையில் வாங்கி பார்க்க முடியாத ஒரு நிலை, தன் மகனுக்கு ஒரு திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பல்வேறு இடங்களிலே ஓய்வு பெற்று பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு தர்மத்திற்கு தள்ளி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், டிஐடியூ தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட 61 நாட்களாக இருந்தாங்க. பணப்பணங்களை கொடுங்கள் அப்படின்னு. நான் உண்மையிலே, அதாவது எந்த ஒரு தொழிற்சங்கமாக இருந்தாலும் தொடர்ந்து போராடும் போது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பதில் ஒன்று ஐயமில்லை. ஆனால் அங்கே இப்போது இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பொங்கலுக்கு உள்ள ஓய்வு பெற்ற அத்தனை பேருக்கும் பணத்தை கொடுத்து விடுவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தார்கள். இந்த சிஐடி சங்க தலைவர்கள் அவர்கள் சொன்னதை நம்பி வாபஸ் வாங்கினார்கள். தைப்பொங்கல் முடிந்து விட்டது. கொடுத்தார்களா? எப்பொழுதும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 3 மாதம், அதாவது 18-16 மாதத்துக்கு முன்னால 1.5 வருஷத்துக்கு உள்ளவங்களுக்கு 3 பேருக்கு 3 மாதம் மட்டும் கொடுத்துட்டு அதோட பாடிடும். மீண்டும் இந்த தொழிற்சங்கங்கள் அமைதியாகிவிட்டது. ஏனென்றால் ஏதோ ஒரு அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள். தேர்தல் வருகிறது, அவர்கள் சில எம்எல்ஏக்களை அவர்களிடமிருந்து கூட்டணி இந்த அடிப்படையில் வாங்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே எதிர்த்து நாம் போராடினால் கட்சி தலைமை மட்டம் தட்டிவிடும், செய்யாத என்று சொல்லிவிடும். ஆனால் பாரதிய மக்கள் சங்கம் வந்தது கிடையாது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எவருக்கும் அடிமுடியாத ஒரு தொழிற்சங்கம். ஆகவே தான் இந்தியாவிலே முதல் பெரும் தொழிற்சங்கமாக பிஎம்எஸ் இருக்கின்றது. இது எப்போ இருந்திருக்கிறது? இந்தியாவிலேயே காங்கிரஸ் ஆட்சி, நரசிம்மராவ் ஆட்சி செய்த காலத்திலே அவர் கணக்கெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு அன்றிலிருந்து பாரதிய மசூர் சங்கம் தொடர்ந்து தொழிலாளர்கள் அதிக உறுப்பினர்களை கொண்ட தொழிற்சங்கம் இந்தியாவில் எந்த தொழிற்சங்கமும் கிடையாது, பிஎம்எஸ் மட்டும்தான். ஆகவே தான் இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே பாரதிய மசூர் சங்கம் தொழிலாளர்களுக்காக வாழாட போராட பரிந்துரை செய்ய எந்த அரசியல் பின்னணி இல்லாத ஒரு தொழிற்சங்கமாக, தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்கமாக அமைந்து பணியாற்றக்கூடிய பணி செய்வதனால் இன்றைக்கு போக்குவரத்து கழகத்திலும் இந்த பாரதிய மசூர் சங்கத்தை பல்வேறு தொழிலாளர்கள் இன்றைக்கு நாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பாரதிய மசூர் சங்கம் எந்த நல்லது செய்தால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி வாழ்த்துவோம். அதே சமயத்தில் தொழிலாளர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இந்தியாவில்
தொழிற்சங்கம் இருக்கிறது என்றால் அது பாரதிய மருத்துவர் சங்கம் மட்டுமே. இப்போ நம்ம நிறைய தொழிற்சங்கங்கள் இப்ப அந்த 21 தொழில் சட்டங்களை குறைத்து 4 சட்டங்களாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. சட்டம் பாஸ் ஆகிருச்சு. ஆனால் பல்வேறு எதிரியான தொழிற்சங்கங்கள் எல்லாம் இந்த சட்டம் சரியில்லை என்று இந்த தொழிலாளர்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் தான் வேடிக்கை இருக்கின்றது. இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் அந்த சுருக்கப்பட்ட அந்த 4 பிரிவு சட்டத்தின்படி இனிமேல் எந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்மளே கான்ட்ராக்ட் எடுக்கலாம். அந்த டிரைவர் கான்ட்ராக்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். நீ கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம். அதே சமயத்தில் அந்த மினிமம் வேஜஸ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மினிமம் வேஜஸ் மினிமம் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இஎஸ்ஐ பிடிக்கணும், பிஎஃப் பிடிக்கணும். அப்படி பிடிக்கணும். அப்படி இல்லை என்றால் அந்த முதலாளியாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த துறையினுடைய மேலாளராக இருந்தாலும் சரி, இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி நிறைய அந்த 4 அம்சத்தில் அதிகபட்சமாக தொழிலாளர்களுக்கான நலனுக்காக இப்ப முறை சமீபத்துல அந்த ஆசிரியர்கள் சென்னையில பொழுதுக்கும் காலையில போய் உட்காருவாங்க, பிடிச்சு மண்டபத்தில் அடைச்சிருவாங்க. இடைநிலை ஆசிரியர் சம வேலைக்கு சம ஊதியம். அதே மாதிரிதான் இனிமே கான்ட்ராக்டுக்குன்னு எடுத்தாலும் ஒண்ணு கொடுக்கணும். நம்மளும் இந்த கொஞ்ச நாளையில அதாவது கொஞ்சம் வந்து புதுசா கான்ட்ராக்டோட டிரைவர் கண்டக்டருக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க வந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த தரத்துல ஓட்டிக்கிட்டு எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அந்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ இனி ஒரு ஓனருக்கே போட்டுட்டு ஒரு ஆளுக்கு மேல 300 ரூபாய் அவன் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பட்ட அவலநிலை எதிர்க்கணும். இந்த போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றணும். இதுக்கு எந்த சங்க பேரமின்றி எல்லா தொழிலாளர்களும் இந்த போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றுவதற்காக அணிதிரண்டு நிற்கக்கூடிய தருணம் இது. இல்லை அப்படின்னா மொத்தத்தை ஒத்துக்குவாங்க. அப்போ நம்ம வருங்கால சந்ததிகள் போக்குவரத்து கழகத்திலே பணி கிடைக்காது. அலுவலக பணியாளர்கள் இருக்க மாட்டான். எந்த துறையிலுமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டுருவோம். அப்போ ஒரு நிர்வாகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பணிபுரியக்கூடிய போக்குவரத்து கழகத்தை சின்னாபின்னப்படுத்தி ஏதோ தனியாருக்கு தாயை வைக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு மீண்டும் வறுமையை ஆனால் நிச்சயமாக இந்த போக்குவரத்து கழகத்தை அழித்து விடுவார்கள். ஆகவே அவருக்கு ஜாதா போடக்கூடிய கூட்டுக்குழுவாக இருந்தாலும் சரி, வேறு தொழிற்சங்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த முதலிலே இந்த போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதனால போக்குவரத்து தொழிலாளர்கள் உண்டாட வேண்டும். நிச்சயமாக அதற்கு பாரதிய மருத்துவர் சங்கம் தலைமையேற்று நடத்தும் என்று கூறி நீங்கள் அனைவரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் பாரதிய மருத்துவர் சங்கத்திற்கு பின்னால் அணிவகுத்து வர வேண்டும் வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நெல்லை மண்டல நிர்வாகிகளுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தமிழக அரசை போக்குவரத்து உடனடியாக வழங்குகிறேன். திரும்பப்பெறும் புதிய ஓய்வு திரும்பப்பெறும் வாங்கினேன் பழைய ஓய்வு வாங்கினேன் அமல்படுத்து
விஞ்ஞானி சொன்னால் முறையை அமல்படுத்து. கைவிடு கைவிடு விழுப்புரம் ஆப்ஷன் முறையை கைவிடு. மாற்றியமை மாற்றியமை இரட்டை பன்முறையை மாற்றியமை நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி 8 மணி நேர பன்முறையை நடைமுறைப்படுத்து. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி ஜெய். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மண்டல தலைவர் திரு சுரலைமுத்து அவர்கள், எனக்கு முன்னே இங்கே கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கும் நமது மண்டலத்தின் பொதுச் செயலாளர் திரு மாரியப்பன் அவர்கள், முன்னாள் பேரவை பொதுச் செயலாளர் திரு ஆவணா கணேசன்ஜி அவர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், மேலும் இங்கு கலந்து கொண்டிருக்கும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் தேவையா? முதல் கேள்வி என்ன கேட்டா, இந்த அரசும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்களது பணியை மிகச் சரியாக செய்திருப்பாரானால் இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லாத ஒன்றாக அமைந்திருக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடைபெற காரணமாக அமைந்தது தற்போது இருக்கும் ஆளுங்கட்சியும் தற்போது இருக்கும் அதிகாரிகளும் அவர்களுக்கு துணை போகும் மற்ற சங்க உறுப்பினர்களும் தான். ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகை நாங்க கேட்கல, ஐயா போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் தான் கூறினார்கள். இந்த 15வது ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையை 3 தவணையாக தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். தற்போது வரை கொடுக்கப்படவில்லை. இன்னும் சில நாட்களில் அவர்களது ஆட்சி காலமும் முடிய போகிறது. எப்போது தருவார் என்ற கோரிக்கைகள் தொழிலாளர் மத்தியில் உள்ளது. விரைவில் வழங்குவார்களா அல்லது தொழிலாளர்களை ஏமாற்றி செல்வார்களா என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசிற்கே விடுகிறேன். 2021 தேர்தல் அறிக்கையில தற்போது ஆளக்கூடிய அரசு சொன்ன ஒரு வார்த்தை, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுப்போம். ஐயா நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான், நாங்க கேட்கல, புதுசா எதுவுமே நாங்க கேட்கல. நீங்க கூறியது போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்போம். கொடுத்தீங்களா? உங்களோட ஆட்சியே முடிய போகுது இன்னும் ஒரு சில நாட்களில். தற்போது வரை அதற்கான எந்த நடைமுறையும் தெரியல. புதுசா ஒரு அல்வா திட்டத்தை கொடுத்துருக்கீங்க, டாக்ஸ். நீங்க சொன்னது வேற, செய்யறது வேறையா இருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் எப்போதும் கூறுவீர்கள், நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று. ஆனால் எங்கள் விஷயத்தில் நீங்கள் சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று என்பதை உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த மண்டல பொதுமையாளர் அவர்களே, நிர்வாக இயக்குனர் அவர்களே, நானும் இந்த கழகத்தில் பணியில் சேர்ந்து சுமார் 11 வருடங்கள் ஆகிறது. இதுவரை அந்த சீனியாரிட்டி செடில் என்பதை நான் கண்டதே இல்லை. ஆளுகிற கட்சி மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் ஆண்ட கட்சியும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பல முறை இதற்கான கோரிக்கைகளை நமது பாரதிய மசூர் சங்கம் கொடுத்துள்ளது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வயது முதிர்ந்த தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் அமரக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த தொழிற்சங்கங்கள் சில கையூட்டுகள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவைப்படும் தொழிலாளர்களுக்கு யார் அதிகமா பணம் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கும் அந்த தரத்தை ஒதுக்கீடு செய்வது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த கிளை மேலாளரும் கண்டுகொள்வதில்லை, பொது மேலாளரும் கண்டுகொள்வதில்லை. ஏன் அப்படிங்கிறது தொழிலாளர் மத்தியில் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அந்த தரத்திற்காக 10,000 20,000 வாங்குறாங்களே, அந்த கமிஷன் பொது மேலாளருக்கும் போகிறதோ என்ற எண்ணம் தொழிலாளர்கள் மத்தியில் உள்ளது. எனவே இது தொடர்பாக கழக நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக
லீவு பிரச்சனை. ஒரு தொழிலாளிக்கு வருடத்திற்கு CL, EL, ML என்று எதற்கு வழங்கப்படுகிறது இந்த அரசு? ஒரு தொழிலாளி அவர் உடல்நிலை சரியில்லை என்றாலோ இல்ல குடும்ப சூழ்நிலை சரியில்லை என்றாலோ அவர் விடுமுறை எடுப்பதற்கு அந்த விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு தொழிலாளி எப்போது போய் கேட்டாலும் சரி விடுப்பு இல்லை, விடுப்பு இல்லை. பொது மேலாளர் அவர்களே, விடுப்பு இல்லை என்று கிளை மேலாளர் சொன்னவுடன் அந்த கிளை மேலாளரும் ஆப்ஷன் போட்டு ரிப்போர்ட் அனுப்புகிறார். உண்மையில் நீங்கள் ஆப்ஷன் போட வேண்டியது யாருக்கு? அந்த கிளையில் உள்ள கட்டுப்பாட்டு பிரிவில் உள்ளவர்கள். கட்டுப்பாட்டு பிரிவினருக்கு என்ன வேலை? அந்த கிளையில் உள்ள தொழிலாளர்கள் விடுப்பு தெரிவித்தால் அவர்களுக்காக மாற்று தொழிலாளியை அந்த தரத்தில் பணியமர்த்துவது மட்டும்தான் அவர்கள் வேலை. அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாத அவர்களுக்கு ஏன் அந்த இடத்தில் நீங்கள் பணிபுரிகிறீர்கள்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதேன்? எம்எல் கொண்டு போய் கொடுக்கிறார் ஒரு தொழிலாளி, 21 நாள் கொடுத்திருக்காரு. 7 நாள் மட்டும்தான் அது செல்லுபடியாகும், மீதி இருக்க 14 நாள் ஆப்ஷன் போடுறோம்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் நகர் பணிமனை கிளை மேலாளர் தெரிவிச்சிருக்காரு. கிளை மேலாளர் அவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொழிலாளியை வஞ்சித்த எவனும் நல்லாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. கூடிய விரைவில் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னால பாத்தீங்கன்னா 8 மணி நேர பணி இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா நிர்வாகத்தால் வழங்கப்படும் பணியின் போது ஒரு வாகனம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு பணி கொடுக்கப்படும். ஆனா தற்போதுலாம் அந்த நிலைமை இல்லை. ஒரு பேருந்து பணி பழுதாகி போச்சு, அந்த கிலோமீட்டர் கண்டிப்பா ஓட்டி ஆகணும் அப்படின்னு நிர்வாகத்துல இருந்து கொடுக்கப்படுது. இது சரியா? இது சரியான முறையா? பேருந்து பழுதானதற்கு யார் பொறுப்பு? அதில் பணிபுரியும் ஓட்டுநர் நடத்துனர் பொறுப்பாக முடியுமா? இதையெல்லாம் அராஜக போக்கு இல்லையா? மேலும் கட்டுப்பாட்டு பிரிவில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமையை குறைக்கும் விதமாக தொழிலாளர்களுக்கு 16 மணி நேரம் டு 20 மணி நேரம் பணி வாங்குறீங்க. ஐயா, நாங்களும் மனுஷன் தானே, மாடு கிடையாது. மாடு கூட குறிப்பிட்ட சில நேரத்துக்கு அப்புறம் உட்கார்ந்துரும். எங்களுக்கு உட்கார முடியுமா? ஒரு தொழிலாளியை முதல்ல மனுஷனா மதிங்க. காலையில 4 மணிக்கு டியூட்டி ஆரம்பிக்கிறோம், வீட்டுல இருந்து 3 மணிக்கு எஞ்சி போறோம், ராத்திரி 11 மணிக்கு டியூட்டி முடியுது, 12 மணிக்கு முடியுது. அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி பேருந்து பழுதானா விடிய விடிய வேலை செய்யறான். 24 மணி நேரம் பணியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அவனோட உடல்நிலை என்ன ஆகும்? சமீப காலமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே மாரடைப்பு. பணியில் இருக்கும் போது ஓட்டுநர் மாரடைப்பால் மரணம். இந்த பாவம் எல்லாம் உங்களை தானே சேரும். நாங்க பணி செய்ய மாட்டோம்னு சொல்லல, முறையான தொழிலாளர் சட்டத்தின்படி சிங்கிள் டியூட்டியா 8 மணி நேரம் பணி வழங்க. தொழிலாளர் சட்டத்துக்கு விரோதமா 16 முதல் 18 மணி நேரம் பணி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இந்த நிர்வாக அதிகாரிகளே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கூடிய விரைவில் இந்த பாரத தேசத்தை ஆளக்கூடின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ய கட்சி இதே தமிழகத்திலும் ஆளும். அன்றைய தினம் உங்களுடைய முடிவு மிக மோசமான நிலையை நோக்கி போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமான சட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகும் என்பதையும் இதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சில தொழிற்சங்கங்கள் இருக்கு, தொழிலாளிக்காக போராடக்கூடிய ஒரு தொழிற்சங்கமா இருந்துச்சு. தமிழகம் முழுவதும் அந்த தொழிற்சங்கங்கள் ஒரு போராட்டம் பண்ணுது அப்படின்னா உச்சி நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? இல்ல. காரணம், உங்களோட அரசியல் லாபத்துக்காக நீங்கள் விலை போடுறத. ஒன்றை மட்டும் அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தொழில் இருந்தால்தான் தொழிலாளர்கள் இருந்தால்தான் இந்த தொழிற்சங்கம் என்பதை நீங்கள் அனைவரும் மறந்துவிட்டு செயல்படுகிறீர்கள். இந்த நிலை மாற வேண்டும். அரசியல் கட்சி பின்னால் போவதை விடுத்துவிட்டு நாம் எதற்காக சங்கம் துவங்கினோம் என்று நினைவு கொண்டு தொழிலாளர்களுக்காக போராட வாருங்கள். இங்கே கிளை பொறுப்பாளர்கள் உரையாற்றும் போது சொன்ன வார்த்தை, எல்லா கிளையிலுமே பொதுவா ஆப்ஷன் போடுறாங்க,
ஆளுங்கட்சியோட அராஜகம் தாங்க முடியல. கட்டுப்பாட்டு பிரிவுல லீவ் சொன்னா மறுக்கிறாங்க. கட்டுப்பாட்டு பிரிவில் பணியாற்றும் சகோதரர்களே, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நீங்களும் சக ஓட்டுநர் நடப்பார் என்பதை மறந்துவிட்டு செயல்படாதீர்கள். இன்னும் சில தினங்களில் உங்களுக்கான அந்த இடம் காலியாக போகிறது என்பதை தாங்கள் அறிந்து கொண்டு செயல்படுங்கள். சில கிளைகளில் எங்களது பாரதிய மசூர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து மிரட்டல் போகும், அவர்களுக்கான வழித்தட மாற்றம் போன்றவை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கிளையில் இருக்கும் கட்டுப்பாட்டு பிரிவினருக்கும் கிளை மேலாளருக்கும் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக, எங்களது சகோதர ஆட்சி இந்த நாட்டை ஆளுமையானால் உங்களது நிலைமை மிகவும் மோசமாக அமையும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மேலாக தெரிந்து கொள்கிறேன். ஜிபே பண்ணணும் அப்படின்ட்டு நிர்வாக தரப்புல இருந்து தொடர்ந்து தொழிலாளர்கள் நெருங்குது. ஐயா, நாங்களா போக மாட்டோம் சொல்றோம். ஒரு பயணி வந்து கேட்டா நாங்க போட்டு கொடுக்க போறோம். அதற்கு நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? அப்புறம் மிஷின் பழுதாகுது, அதற்கு ஒரு நடத்துனர் பொறுப்பாக முடியுமா? நிறைய பஸ்களை பாத்தீங்கன்னா சார்ஜர் பாயிண்டே கிடையாது. எல்லாமே இரட்டை பணி, 20 மணி நேரம் பணி செய்ய சொல்றீங்க, 16 இருந்து 20 மணி நேரம் பணி செய்ய சொல்றீங்க. அப்போ அந்த மிஷின்ல அதற்கான சார்ஜர் நிக்கணுமா இல்லையா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிக்குமா? அப்போ அதை ஏற்படுத்தி தரக்கூடிய பொறுப்பு நிர்வாகத்தோடு இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா? பல முறை நாங்கள் தொழிற்சங்கம் சார்பாக கோரிக்கை வச்சாச்சு. ஆனாலும் இன்னும் சில பேருந்துகளில் அதற்கான எந்த நடவடிக்கையும் இருக்கவில்லை. அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடத்துனரிடம் கலெக்ஷன் இல்லை, ஓட்டுநரிடம் டீசல் கார்டு கேட்பது, இதெல்லாம் தொழிலாளர் சட்டத்தில் இருக்கா? சட்டத்தை மீறி அதிகாரிகள் செயல்படுவது சரியா? ஒரு தொழிலாளியை பாதுகாக்க வேண்டியது அந்த தொழிலில் உச்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் கடமை. உங்களுக்கு கீழே தானே பணி செய்யறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே வேலையை பயிரை மேய்ந்தது போல் தொழிலாளியை இப்படி நெருக்கடி கொடுத்தால் அந்த தொழிலாளி என்ன ஆவார்? மற்ற துறைகள்லாம் போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் வந்து தொழிலாளியை அந்த அதிகாரி பாதுகாத்து கொடுப்பான். ஆனா இந்த தொழில மட்டும்தான் தொழிலாளியை சாதரிக்கும், அவனை ஏதோ எதிரி மாதிரி பாக்குறது. இந்த போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையே மாற்றப்படுவீர்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் தெரிவித்துக் கொண்டு எனக்கு உரையாற்ற வாய்ப்பளித்த இந்த மன்றத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். பாரத் மாதா கி ஜெய். ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு போக்குவரத்துறையை வழங்கிடு உரிய ஒப்பந்தங்களை உடனடியாக வழங்கிடு. திரும்ப பெரு புதிய ஓய்வு திட்டத்தை திரும்ப பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கிடு. கள நிர்வாகம் அமல்படுத்து முறையை முறையாக அமல்படுத்து. விழிப்புணர்வு ஆக்கும் முறை முறையாக கைவிடு. மாற்றியமை இரட்டை பணிமுறையை மாற்றியமை நடைமுறைப்படுத்து. 8 மணி நேர பணிமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்து. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் பிஎம்எஸ். ஜெய் பிஎம்எஸ். ஜெய் பிஎம்எஸ். ஜெய் பிஎம்எஸ். கடமை ஜெயின்றோம். வழங்கிடு ஊதிய ஒப்பந்த நிறைவேற்றவை வழங்கிடு. அமல்படுத்து. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து. சீனியாரிட்டி ஷெட்யூல் முறை
உடனடியாக அமல்படுத்து. கைவிடுக விருப்ப ஆப்ஷன் முறை விருப்ப ஆபீஸ் முறை கைவிடு மாற்றியமை இரட்டை வழிமுறை மாற்றியமை நடைமுறைப்படுத்து 8 மணி நேர வேலைப்பாடு அமல்படுத்து 8 மணி நேர வேலையை அமல்படுத்து என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பேரவை துணைத் தலைவர் செல்வன்ஜி மற்றும் முன்னாள் பேரவை செயலாளர் கணேசன்ஜி, மண்டல செயலாளர் மாரிபஞ்சி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.